எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு அசிஸ்டண்ட் மேனேஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போலீஸோட வலையில் வந்து மாட்டியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் 2.7 கேஜி ஆஃப் கோல்டை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸை பிளெட்ஜ் பண்ணுது. அது லோன் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கடன்லாம் நகையை வச்சு வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சதை வந்து அந்த 15 கஸ்டமர்ஸோட வந்து அதை எடுத்திருக்காரு அவர் அப்படிங்கிற அந்த அலிகேஷன் வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து அதனால் வந்து அவரை வந்து ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட்டில் அந்த பர்டிகுலர் பேங்க் என்ன வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த திருட்டு போன நகை இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து 4 கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆள் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மரியாதைக்குரிய ஒரு போஸ்ட்டு தான் அது. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆள் வந்து ஆன்லைன் கேம்பிளிங்காக வந்து அந்த எல்லா பணத்தையும் வந்து 15 கஸ்டமர்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது சீஃப் மேனேஜர் இருக்கார்ல அதே பேங்க்கில், அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் வந்து கேஸு அதை வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க. அக்யூஸ் வந்து கிரண்குமார் அப்படின்னு சொல்லி இந்தியன் பேங்க், அது வந்து நம்ம இதெல்லாம் நேஷ்னலைஸ் பேங்க், இதெல்லாம் கிரிநகர் பிரான்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ் ஆக்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. திருட்டு பற்றி எப்போ தெரிய வந்திருக்கு அப்படின்னா வந்து வெளிச்சத்துக்கு வந்தது எப்போன்னா February 2. அப்போ ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கஸ்டமர் வந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸை வந்து பிளெட்ஜ் பண்ணதை திரும்பி வந்து அதை ரிடீம் பண்ணும், அதாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து போய் கேட்டிருக்காங்க. அதை பணத்தை கட்டிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை திரும்பி வந்து அதை கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ வந்து அவங்க பார்க்கும்போது என்ன ஆயிருந்திருக்குன்னா, கோல்டில் வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகியிருந்திருக்கு நிறைய. அந்த கம்ப்ளைனண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இம்மீடியட்டாக வந்து நாங்கள் அந்த ஸ்டாக் வெரிஃபிகேஷனை பண்ணோம். 207 பேக்கெட்ஸை வந்து கண்டெயின் பண்ணியிருந்தது கோல்டு ஆர்னமெண்ட்ஸு. அது வந்து பிளெட்ஜும் பண்ணப்பட்டிருந்தது பாஸ்ட் 1 இயரில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. 24 பேக்கெட்ஸ் வந்து டேம்பர் ஆகியிருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாமின் பண்ணும்போது நாங்கள் என்ன பார்த்தோன்னா, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அந்த இதில் வந்து 3 பேக்கெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகியிருந்தது. அதாவது அங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீதி இருந்த 21 பேக்கெட்ஸில் வந்து பார்ஷியலாக வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் மிஸ் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் இன்கொயரியும் வந்து நடத்தப்பட்டிருக்கு. குமார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ வந்து அந்த கோல்டை அதை வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு, நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அதை இது பண்ணியிருக்காரு. இது வந்து எப்போ நடந்திருக்குன்னா, பிட்வீன் லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த ஜானுக்குள்ளே தான் இது நடந்திருக்கு. இந்த குமார் வந்து அந்த பிளெட்ஜ் பண்ணப்பட்ட அந்த திருடப்பட்ட அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, பலவிதமான ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஃபர்ம்ஸில் வந்து அதை வந்து வச்சுருக்கான். இங்கே நம்ம பேங்க்கில் வந்து வைக்கிறத அவன் வந்து எடுத்து இன்னொரு பேங்க்கில் வச்சுருக்கான் பணத்துக்காக. அவன் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.2 கேஜி வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. சில ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஆஃபீஸர். அவங்க கோஆப்ரேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து கோர்ட்டை தான் வந்து இன்டர்வென்ஷனுக்கு வந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. எப்போவுமே பிளெட்ஜ் பண்ணப்பட்ட இந்த கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸு எப்போது செப்பரேட் லாக்கர்ஸில் தான் வைக்கப்படும். அது வந்து மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் தான் வந்து அவங்கக்கிட்ட தான் அந்த கீ இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க பவரை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிரண் வந்து அந்த இதை லாக்கரை வந்து பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து திருடி பண்ணியிருக்கான். ஏன்னா மொத்தமாக பண்ணால் ஏதாவது மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அடிக்ஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அடிக்ஷன்னால் என்னெல்லாம் வரும் நம்மளுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா பலவித அடிக்ஷன்ஸ் இருக்குது. வெறும் வந்து ஆல்கஹால், வெறும் ஸ்மோக்கிங், அந்த கஞ்சா அந்த மாதிரி மட்டும் கிடையாது. இதில் நிறைய விதங்கள், ஃபோன் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஆன்லைன் கேமிங்லாம் கூட இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆன ஒரு பெரிய
நல்ல போஸ்ட்டில் இருக்கிற ஆள் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு. இது வந்து நகையை வந்து ஒருத்தருக்கு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க, அதை முடிஞ்ச உடனே வந்து கேட்பாங்க, நம்ம திரும்பி தரணுங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல் அந்த அடிக்ஷன் வந்து அவருக்கு வந்து கண்ணை மறைச்சி அவர் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காரு. வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பண்ணியிருக்காரு போல். இவர் வந்து இப்போது பிடிபட்டிருக்காரு. இவருக்கு யாராவது துணையாக இருந்தாங்களா என்ன ஏது, இல்லாட்டி சோலா இதை பண்ணாரா அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட கேமிங்லாம் விளையாடுறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் என்ன ஏதுன்னு. ஏன்னா வந்து பணமெல்லாம் வந்து கட்டுங்கன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஏதாவது கட்டுறதெல்லாம் இவங்களே சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஜிபே அது மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னா ஏமாந்துருவாங்க. அதனால் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து ஃபோனெல்லாம் வந்து அவ்வளோ கொடுக்காம இருக்கிறது நல்லது. இப்போ வந்து நகைகளுக்கு நம்ம வந்து பிளெட்ஜ் பண்ணுறதுக்கே வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து போலி நகைகள் கொண்டு வைக்கிறது, அப்புறம் திருட்டு நகைகளை கொண்டு வைக்கிறது, அது இதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பேங்க் அஃபீஷியல்ஸே இப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது அது வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. அவருக்கு வந்து தகுந்த தண்டனையை கொடுத்தாங்கன்னா தான் அது வந்து அடுத்த ஆள் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. அந்த வேலையை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்க அந்த மாதிரி பவரை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.